டாஸ்க்னா இதுதான்ப்பா டாஸ்க். ஆரம்பிச்சா 5 நிமிஷத்துலேயே சரியான சண்டை. அதாவது டீமை பிரிச்சுட்டாங்க கடைசியா. யார் யார் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண், விஷால், அதுக்கப்புறமா சௌந்தர்யா. கோவா கேங் ஒன்னா இல்லை, அந்த கோவா கேங்க பிரிஞ்சிருச்சு. ஜாக்லின், ராயன், அப்புறமா ரஞ்சித் இவங்க ஒரு டீமு, முத்துக்குமரனும் நம்ம தீபக் அவர்களும் ஒரு டீமு, ஜெஃப்ரி, பவித்ரா அண்ட் அன்ஷிதா இவங்க ஒரு டீமு, மஞ்சரி பிளஸ் ராணவ் இவங்க ஒரு டீம். இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே ராணவ் வந்து என்ன பண்றான்னா, ராணவ் தான் இந்த கேம்ல ரொம்ப டாமினேட்டா இருக்காப்புல. அந்த கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளேயே போய் இருக்கிற எல்லா கல்லையும் வந்து அவர் சரசரன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டீம்ல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கல் எடுக்கிறதுக்கு சூஸ் பண்றாங்க. ராணவ் டீம்ல இருந்து ராணவ் போறாரு, அப்புறம் முத்துக்குமரன், இந்த சைடு ஜாக்லின் டீம்ல இருந்து ராயன் வராப்புல, ஜெஃப்ரி அணியில இருந்து இவங்க அன்ஷிதா பரவாயில்ல, ஒரு பொண்ணா இருந்து, ஒரே ஒரு பொண்ணு தான், மற்றவங்க எல்லாம் பசங்க, பொண்ணா இருந்து அங்க போயிட்டு எல்லா கல்லையும் வந்து அவங்களும் எடுக்க தான் செஞ்சாங்க. அண்ட் விஜய், விஷால் அவங்க டீம்ல விஷால் வந்து போறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த கோட்டையை கட்டி பாதுகாக்கணும். இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்ட்ல எல்லாரும் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து எப்படி நடக்கும், அந்த கன்வேயர் பெல்ட் கிட்ட ஒரு லைன் போட்டிருப்பாரு பிக் பாஸ், அதை தாண்டி உள்ள போகக்கூடாது. ஆனால் நம்ம ஆட்கள் அதை எதுவுமே மதிக்கல. அது உள்ளே இருந்து தான் கல் எடுத்தாங்க. பயங்கரமான சண்டை கன்வேயர் பெல்ட் கிட்டே. ராணுவ போட்டு எல்லாரும் நசுக்குறான், தள்ளுறான், உருட்டுறான். அவங்ககிட்ட இருந்து கல்லை வாங்குறதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸோ ராணுவ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரு, அவனை வந்து இதில் நம்ம சமாளிக்கிறது கஷ்டம்னு முன்னாடி பேசினாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான் அப்படின்றது இந்த இடத்துல ராணுவ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராணுவுக்கு வந்து கல் எடுத்து மஞ்சரி கிட்ட கொடுத்துட்டே இருக்காப்புல. அதை நோட் பண்ண ஜெஃப்ரி என்ன பண்றானா, டக்குனு போய் மஞ்சரி கிட்ட இருந்து, ஏன்னா ஜெஃப்ரி போகல, ஜெஃப்ரி வாண்டடா தான் கல் எடுக்க போகல. அவனோட பிளான் என்னன்னா, இங்க கல் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கணும் அப்படின்றது அவன் பிளான். முதல்ல ஜெஃப்ரி போய் மஞ்சரி கிட்ட இருந்து ஒரு கல் எடுக்கிறான். அப்புறம் சரசரன்னு எல்லாரும் மஞ்சரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்க, ஒரு பக்கம் ரஞ்சித் ஓடுறாப்புல, ஒரு பக்கம் அருண் ஓடுறாரு. இப்படி எல்லாரும் போயிட்டு இவங்க கிட்ட இருந்த கல் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட, ராணவ கிட்டயும் மஞ்சரி கிட்டயும் இருந்த கல் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ ராணவ் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சைடு போய் சண்டைக்கு போறாங்க. யாருக்கிட்ட, ஜெஃப்ரி கிட்ட போய் சண்டைக்கு போறான். அதாவது எடுத்தோடனே மனுஷன் வந்து பாயறதுக்கு போயிட்டாப்புல. அந்த சைடு வந்து அருண் வந்து ராணுவ பிடிச்சிக்கிறாப்புல. ஜெஃப்ரி, அருண், ராணுவ இந்த 3 பேரும் அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அருண் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து அடிக்கிற மாதிரி வரான், அப்புறம் நானும் அடிப்பேன், நானும் அடிச்சு விளையாடுவேன், கேப்டன் இதை கொஞ்சம் தடுங்க அப்படின்னும் போது விஷால் அங்கதான் இருக்காங்க. அதாவது ஒருத்தனை 3 பேர் கட்டுப்படுத்துறாங்க, 3 பேராலே கட்டுப்படுத்த முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. இன்னமும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அது ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு இல்லை, இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அருண் வந்து இந்த கேம் இப்படி விளையாட வேணாம், இப்படி விளையாண்டா கண்டிப்பா அடிப்படும், அடிச்சுக்கிட்டு விளையாடணுமா, அப்படியா இப்படியா, எல்லாருக்கும் அடிங்க. முத்துக்குமரனுக்கு மூக்குல ரத்தம், விஷாலுக்கு கையில ரத்தம், எல்லாருக்கும் எதனா ஒரு இடத்துல வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் ராணுவுக்கு அடிப்படுறது தான் இதுக்கப்புறம் தான் நடக்க போது போல. ராணுவ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னன்னா, ஜெஃப்ரியோடைய அந்த கல்லை வந்து டார்கெட் பண்ணணும். அன்ஷிதா, பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி இருக்கக்கூடிய அந்த சைடு போய், ஏன்னா அவங்க தான் இவங்களோட கற்களை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களை அட்டாக் பண்ணி அந்த கல் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு ராணுவ வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதுல தான் ஜெஃப்ரிக்கும் ராணுவுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகுறதுலாம் அப்போதான் நடக்குது. ஸோ 2 பேருக்கும் உள்ள ஒரு மாதிரி ஒரு சண்டையாவே போகுது. இவன் போய் அங்கே போனாலே ஜெஃப்ரி முறைக்கிறான், நீ வாப்பா, முடிஞ்சா எடுப்பா, வாப்பா, நான் பயந்துட்டியா, அப்படி இப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்திலே பயங்கரமாக தெரியா போய்கிட்டு இருக்கு. நான் வந்து சொல்கிறேன்ல, இப்போ பாருங்க, லைவ் 1 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் எக்ஸாக்டாக எல்லாத்தையுமே விலைக்கு சொல்ல முடியல. இப்போ ஒரு பிரேக் விட்டுருக்காரு பிக் பாஸ். இந்த பிரேக்கில் தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். அடிப்பட்ட எல்லாருமே வந்து கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க, டாக்டர் இருக்காங்க அப்படின்றத சொல்லி, ஸோ டாக்டரை பார்க்கறதுக்காக ஒருத்தராக போய்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் அப்படி கூப்பிட்டாரா, கூப்பிடுற நேரம் வந்து முதல்ல ஜெஃப்ரி தான் போகிறான். போன உடனே அந்த கேப்பில் ராணுவ வந்து கல் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டாப்புல. திருப்பி வந்து ஜெஃப்ரி வந்து பயங்கரமா, பா நீ ரொம்ப தைரியசாலிப்பா, இல்லாத போய் எடுக்கிறீ, அப்படி இப்படின்னு பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாப்புல. அதை எல்லாருமே தடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. ராணுவ அந்த மாதிரி பண்ணாத, தப்பு, நீ வந்து எடுக்கும்போது, அதாவது டாஸ்க் நடக்கும்போது நீ எடுத்துக்கோ, அது பிரச்சனை கிடையாது, இல்லாதப்ப நீ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ராணுவ வந்து உட்கார மாட்டாப்புல ஒழுங்கா. இப்போ பாருங்களேன், அருண் ராணுவலாம் பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க, விஷால் ராணுவலாம் பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த டாஸ்க்ல வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ டீம் இதுலேயே டீமாக சேர்ந்து தான் விளையாடிட்டு இருக்காங்க. மஞ்சரி, ராணவ் அண்ட் தீபக், முத்துக்குமரன் இந்த 4 பேரும் ஒரு டீம். இந்த 4 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. இதில் நீங்கள் இந்த கல் எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 கல் எடுத்துகிட்டு போயிட்டு தீபக் கிட்ட கொடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஸோ இதுலயே வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த கேமும் போக போகுது போல. இதுக்கப்புறமாவும் இன்னும் இருக்கக்கூடிய மீதி ஆட்களும் குரூப் ஃபார்ம் பண்ணி தான் விளையாட போறாங்க. ஆல்ரெடி ஜாக்லின், ரஞ்சித் அண்ட் ராயன் இவங்க சேர்ந்து வந்து விஷால் கிட்ட பேசி வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம், நம்ம மற்றவங்களை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இது பண்ணிக்கலாம். 9 பேர் ஒரு டீம். இப்போ ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா, அன்ஷிதா இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க 2 பேரை ஃபர்ஸ்ட் நம்ம காலி பண்ணிட்டு நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேம் இப்படி தான் போகும். நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் மாதிரி தான் இந்த கேம் போகும். ஸோ ஒரு ரவுண்டே இவ்வளோ தீயா போகுது அப்படின்னா போக போக இந்த டாஸ்க் 3 நாளாக நடக்க போகுது. ஆனால் இன்னைக்கு ராணுவுக்கு மட்டும் அடிப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக இன்னைக்கு பயங்கரமாக இருக்குங்க எபிசோட். ராணுவுக்கு அடிப்பட்டதுனாலேயே இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா நாளைக்கெல்லாம் போர் அடிக்கும் தான். இன்னைக்கு தான் நமக்கு தீயா போகுது. ராணுவுக்கு அடிப்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமே தீயா தான் போகுது. ஸோ நான் போன வீடியோவில் ராணுவுக்கு வந்து அதிகமான வாக்குகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. நீங்கள் 3rd ப்ரோமோலேயே நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோமோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன், நம்ம சேனலில் சொல்லலை, விஜய் டிவியில் ப்ரோமோ கீழே இருக்கக்கூடிய போய் கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள். அங்கே பயங்கரமான வேலை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராணுவுடைய தந்தை, அவங்க அம்மா எல்லாருமே வந்து பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் பையன் விஷ் பண்ணால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தீயா இருக்கு, வேற லெவலில் இருக்கு, ஜாலியாக இருக்குது, நமக்கு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கு. இதுதான் நமக்கு தேவை, புரியுதுங்களா? இதுதான் நமக்கு தேவை. ஆனால் என்னன்னா அடிபடாமல் விளையாடணும். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அது எதுவுமே நம்மளால யோசிக்கவே முடியாது. இஷ்டத்துக்கு ஏனத்தானு எல்லாரும் அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மஞ்சரி இறங்கி வந்து விளையாடுறதுல முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என் கல்ல எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல, நான் வந்து யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, வாங்க நீங்க விளையாடுங்க, நானும் விளையாடுறேன், முடிஞ்சா மோதி பார்ப்போம் அப்படின்ற ஒரு கேம்ல மஞ்சரி இறங்கியிருக்காங்க. ஸோ இதுலயே ஒரு டீமாக சேர்ந்து ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அகைன் அதுதான் சொல்கிறேன், அப்படி தான் இந்த கேம் போகும். ஸோ இதான் இப்போதைக்கு அப்டேட்டுங்க. செம்ம சண்டை 3 பேருக்கு நடுவில். அருண் வந்து வார்த்தையே விட்டாப்புல, அவன் அடிக்க வரான், அப்புறம் நானும் அடிப்பேன், அடிச்சு தான் விளையாடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அருண் வந்து வார்த்தையை விட்டாப்புல. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இனிமே தான் தெரிய போகுது எவன் நண்பனாக இருக்க போகிறான், எவன் எதிரியாக மாற போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ கேம்னு வந்துட்டா அந்த ஒற்றுமை எல்லாமே போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஜெஃப்ரி கூட இந்த வாரம் தான் ராணுவ கிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பித்தான். அவ்வளோதான், டாஸ்க் வந்துச்சு, போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை நான் முடிஞ்சா சீக்கிரமாக வந்து அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் நானும் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.